அவங்களுடைய விருப்பத்தை சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க தனியா நிப்போம் அது இதுன்னு. இதுல ஜோக் என்னன்னா, அந்த வானிலை அறிக்கை மாரி டெய்லி இவங்களுடைய பெர்சன்டேஜ் தங்க விலை மாரி ஏறிட்டே போகுது. இப்ப லேட்டஸ்ட்டா என்ன சொல்றாங்கன்னா, 40% தாண்டிட்டோன்றாங்க. கூடிய விரைவில சொல்லுவாங்க, அந்த வானிலை அறிக்கைய. அப்ப இந்த மாரி ஒரு நம்பிக்கையில ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆனா விஜய்க்கு அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு 1 மாசம் வீட்ல இருந்தார்ல, அந்த 1 மாசம் அவரு வந்து கிட்டத்தட்ட பெரிய அளவுல பயந்துட்டாரு. அப்ப விஜயே தான் பாஜகவுடைய என்டிஏ தலைவர்கள கான்டாக்ட் பண்றாரு. எனக்கு இந்த மாரி பிரச்சனை இருக்குது, இது பண்ணுங்கன்னு. அதற்கு பிறகு தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது. அப்ப விஜய் அவருடைய சங்கடங்கள சொல்றாரு. நான் இந்த மாரி சித்தாந்த எதிரி அதெல்லாம் சொல்லிட்டேன். நான் எப்படி உங்களோடலாம் வர முடியும்னு. கலைஞர் சொல்லியிருக்காரு, வந்திருக்காரு. ஜெயலலிதா சொல்லியிருக்காங்க, வந்திருக்காங்க. அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை அதுக்கப்புறம் ஒண்ணும் அழிஞ்சு போல. அதனால அரசியல் இதெல்லாம் சாதாரண விஷயம். நமக்கு திமுக வீழ்த்துனா நீங்க எங்க கூட்டணிக்கு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்ன்ற மாரி அவங்க பேசுறாங்க. இதெல்லாம் அவரு நான் பேசிட்டு சொல்றேங்கன்றாரு. சிபிஐ விசாரணைன்னு வந்தா பிறகு, இந்த ஓடி போயிட்டேன், ஒளிஞ்சு போனேன்,